ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். வெல்கம் டு நதி மதன் ஹோம்லி லைஃப் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பம்கின் அதாவது பூசணிக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய சேனலில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாது. வித்தவுட் ஆயில் தான் நம்ம இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இப்போ கடாய் பார்த்திங்கன்னா சூடாயிட்டு வந்துடுச்சு. இப்போ கடாயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பம்கின் ஆட் பண்ணிக்க போகிறோம். பம்கின் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது. எல்லாம் பீஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மீடியம் சைஸ்லேயே இருக்கணும். எல்லாமே ஒரே சைஸில் கட் பண்ணியிருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நான் கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இது ஆயில் இல்லாமல் பண்ணுறதுனால நம்மளுக்கு உடம்புக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்தியானது. அதனால் ஆயில் இல்லாமல் நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஒரு 4 பூண்டு தட்டி வச்சுருக்கேன். வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்காமல் பார்த்துக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம தேவைக்கேற்ற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய டம்ளரில் 1 டம்ளர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஆட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு பம்கின் பார்த்திங்கன்னா குழஞ்சி வந்துடும். பூசணிக்காய் குழையமாக இருக்கணும்னா தண்ணி நம்ம ரொம்ப கம்மியாகவே வச்சுக்கிட்டாவே நல்லது. பிகாஸ் நம்மளுக்கு தண்ணி அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே பொடி உப்பு விட நம்ம கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு பொடி உப்பு விட கல் உப்பு தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுருங்க. கலக்கி விட்டுட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வேக விட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பூசணிக்காய் நல்லாவே குக் ஆகிட்டு வந்துடும். மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா காரத்துக்கு தான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணாதீங்க. நம்மளுக்கு ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு பூசணிக்காய் பார்த்திங்கன்னா குழஞ்சி போயிடும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் மலாட்டை வறுத்துட்டு அதை தோல் நீக்கி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள். நம்மளுக்கு டேஸ்ட்டான பம்கின் பூசணிக்காய் பொரியல் ரெடியாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். வித்தவுட் ஆயிலுங்கிறதுனால நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது.
ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.